Hi carrots, I'm your Milky Band. Today நம்ம டேக்கு கூட நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். This is my first long FF. Hope you like it. அப்போ இத்தனை நாள் எஃப்எஃப் போடுறதுக்கு சாரிடா, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, இப்போ கூட முடியல தான், இருந்தாலும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு எஃப்எஃப் போட்டு, ஸோ போட்டே தீரணும். அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ ட்ரை மை பெஸ்ட். அப்புறம் இஃப் யூ லைக் த வீடியோ சீட் skip it. நான் இன்ட்ரோலாம் கொடுக்கலடா, நான் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடுறேன். ஒவ்வொரு கேரக்டர் வரும்போது அவங்க ஒரு சொல்கிறேன், சரியா? இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு மேகத்துக்கு நடுவில் ஒரு பேலஸ் தான் காமிக்கிறாங்க. அந்த பேலஸ் அந்த மேகத்துக்கு நடுவில் ஒயிட் அண்ட் பிங்க் தீமில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பேலஸ்குள்ளே ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் போகிற வழி எல்லாருக்குமே ஒரு கிரேட் கொடுக்குறாங்க, ஐ மீன் மரியாதை. அவர் ரொம்பவே கம்பீரமாக ஸ்ட்ரைட் ஃபேஸோட ஒரு இடத்துக்கு நடந்து போகிறாரு. அவர் ஒரு ரூம் கீழே தான் போகிறாரு. அந்த ரூமை பார்த்த உடனே அவர் மூஞ்சில் இருந்த அந்த கம்பீரமும் அந்த ஃபேஸும் அப்படியே ஃபேட் ஆகுது. அவர் மூஞ்சி அப்படியே தொங்கி போன மாதிரி ஆயிடுது. அவர் மூஞ்சில் அப்படியே ஒரு பரண வீதியே பார்த்துடலாம். அப்போ அவர் இந்த ரோலை பார்த்தாலே பயமாக இருக்கே, இப்போ உள்ளே போகலாமா வேணாமா? போனாலும் அடிவிடும், போலனாலும் அடிவிடும். எனக்கே இந்த நிலைமையா? ஊரில் இருக்கவளா என்கிட்ட பிரச்சனைன்னு வருவான், எனக்கே ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போவேன்? இப்போ என்ன பண்ணுறது? ஆஹாஹா, இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா டைம் அதிகமாகிடும், அவன் இன்னும் கோவமாயிடுவான். ஸோ இப்படியே போயிட்டு எதனா சமாளிப்போம், எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டோர்கிட்ட போகிறாரு. அந்த டோர்கிட்ட போய் அவர் கையை அந்த டோரை ஓப்பன் பண்ணலாம் போகும்போது அவர் கையெல்லாம் செம்மையாக நடுங்குது. அவர் கையை அவரே பிடிச்சிக்கிட்டு அடைச்சி ஊரில் இருக்கிறவங்களாம் என்னை பார்த்து பயப்படுறான். நானா எவனா பார்த்தா என்னை எவ்வளோ அசிங்கமாக நினைப்பானுங்க. ஐயோ வெக்கமா இல்லையா? டே இப்பெல்லாம் பயப்படக்கூடாது, தைரியமாக போகணும். தைரியமாக போடா, தைரியத்தை வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவருக்குள்ளே பேசிக்கிட்டு அந்த கதவை லைட்டாக திறந்து ஜின்னு அப்படிதான் லைட்டாக கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே என்னவோ ஒன்று வெளில பறந்து வருது. அவர் டக்குன்னு கதவை மூடிட்டு அப்படியே கண்ணை திறந்து கீழே பார்க்குறாரு. கீழே பார்த்தா பிங்க் கலரில் ஒரு ஸ்லிப்பர் தான். அதை பார்த்துட்டு அவர் கண்ணு மொழியெல்லாம் பிடுங்குது. எப்பா ஆரமே ஜஸ்ட் மிஸ்ஸுடா. ரெடியா இருந்தான் போலயே, எப்படா வருவேன்ட்டு செருப்ப கையோடய வச்சுட்டு இருந்தான் போல. சுபா இவனை வச்சு மேய்க்கிறதுக்குள்ள முடியலைங்க. ஐயோ ஏடா கல்லடை பண்ண, ஏன் பண்ண இவனை தான் பண்ணிப்ப, தலைக்கீழே தான் குதிப்பேன் குதிச்சல. சாவுடா சாவு. ஒரு செருப்பு தான் விழுந்திருக்கு, இன்னொரு செருப்பு உள்ளதா இருக்கும். இப்போ கதவு திறந்தா அது பறக்குமா? யாருன்னா என் நிலைமைய பார்த்தா எப்படிடா அசிங்கமா இருக்கும். எப்படின்ட்டு அவருக்குள்ளேயே புனைங்கிட்டு இருக்காரு. அப்போ உள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது, நீ வெளியே நல்லா புலம்புறேன்னு கேக்குது, இப்ப நீ உள்ள வரியா இல்ல நான் வெளியே வரட்டுமா அப்படின்னு ஒரு சவுண்டு தான். இதை கேட்டோடனே அவர் பதிரச்சுன்னு டருவ தூண்டுட்டு உள்ள போறாரு. அவர் உள்ள போனா விண்டோ பார்த்த மாதிரி உள்ள ஒரு பர்சன் நின்றுட்டு இருக்காங்க. அவர் பேசலாம் அப்படின்னு போகும்போது, ஏன் அவ்வளவு நேரம் போச்சு கேட்டுட்டான். அது இல்லை ஜின், அது நான் எப்ப வர சொன்னேன்? அதான் ஜின் நான் உன்னை எப்ப வர சொன்னேன், நீ எப்ப வந்திருக்க? அதுதான்டா நான் நான் உன்னை எப்ப வர சொன்னாரம், நீ எப்ப வந்திருக்க? ஐயோ பேச விட மாட்டாரே, நடத்த பண்ண. நான் கேட்டுக்கிட்டே இருக்காரம், நீ வாயை திறக்க மாட்டேன். நான் கேட்கறது கூட நீ பதில் சொல்ல மாட்டியா? நான் என்ன சொல்ல வந்த நீ? நான் உன்னை கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா நீ பதில் சொல்லவே மாட்டேற. ஜின் நான் சொல்லதான் வரேன், நீ தான் என்ன சொல்ல விட மாட்டடா. ஏன் நான் என்ன வாயை பிடிச்சி தச்சா வச்சேன்? வாய் ஓப்பன்ல தானே இருக்கு, சொன்னா என்ன? நான் கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்க நான் பைத்தியமா உனக்கு? நீ எங்க பைத்தியம், உனக்கு கல்யாணம் பண்ணல, நான் தான் பைத்தியம். என்ன சொன்னாராம்? ஒன்னும் இல்லை சின்ன, நான் ஏன் லேட்டா வந்தேன், அதான் சொல்லு ஏன் லேட்டா வந்தேன். கொஸ்டின் கேட்டுட்டே இருக்க, நீ சொல்லவே மாட்டேன். நீ என்னை பேச விட்டாதானடா நான் பேச முடியும், நீ தான் என்ன பேச விட மாட்டியோ? ஓ அப்ப நான் தான் உன்னை பேச விடலையா? நான் தான் உன் வாயை பிடிச்சி வச்சிருந்தேனா? ஐயோ ஏன் ஜின்னு இப்படி கத்துற? ஓ நான் பேசுதப்ப உனக்கு கத்துற மாதிரி இருக்கா? ஆமா ஆரம், நான் கத்துறேன் தான். எல்லாம் உனக்கு கத்துற மாதிரி தான் இருக்கும். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, அது உனக்கு கத்துற மாதிரி தான் இருக்கும் ஆரம். நான் பண்றது எல்லாமே உனக்கு கத்துற மாதிரி தான் இருக்கும். உனக்கு என் மேல லவ்வே இல்லை ஆரம், உனக்கு என் மேல லவ்வே இல்லை. உனக்கு சுத்தமா என் மேல அந்த லவ் போயிடுச்சு ஆரம்.
ஐயோ ஜின்னு, இப்ப ஏன்டா தேவையில்லாம அழுவுற சும்மா விஷயத்துக்கலாம்? நான் அழுவுறது அப்போ உனக்கு தேவையில்லாம இருக்கா ஆரம்? இது சும்மா விஷயமா? நீ லேட்டா வந்தெல்லாம் சும்மா விஷயமா? நான் எது சொன்னாலும் நீ கோச்சிக்க ஜின், என்னதான் பண்றது? ஜின், நான் அப்படி சொல்ல வரலடா, கொஞ்சம் நான் சொல்ல வரத நீ எதுவும் சொல்ல வேணாம் ஆரம். நான் எதுவும் உன்கிட்ட கேட்கறதா இல்ல, நான் போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பரடு போயிடுறாரு. ஜின், ஜின்னு போயிட்டானா? ஸோ இப்போ ஜின்னும் வெளியே போயிடுறாரு. ஆரம் அப்படி டென்ஷனாக பெட்டில் உட்காராரு. ச்சே, ஒரு நாளை போல இப்படியே சண்டை. நான் என்னதான் பண்ணுவேன்? எல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணா என்ன? ஆனால் அவன் சொல்றதுலயும் அவன் சண்டை போடுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நான் என்னதான் பண்ண முடியும்? நான் என் பொறுப்பை பார்க்க முடியுமா? நான் கல்யாணத்தை பார்க்க முடியுமா? ஆனா அவன் நான் எனக்கு என்ன சொல்லனே தெரியல. இப்போ என்னதான் பண்றது? சரி, அவன் கீழே இருக்கானா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஹாரமாக போய் கீழே தான் போகிறாரு. நான் இப்போ இவங்க 2 பேரும் இன்ட்ரோ சொல்லிடுறேன். ஹாரம் வந்து சன் காட், நம்ம ஜின் வந்து மூன் காட். இவங்க 2 பேர் கப்பிள்ஸ், ஓகேவா? ஸோ அஸ்யூஷுவல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சன்னாலேயும் மூணாலேயும் ஒரே நேரத்தில் 2 பேராலையும் இருக்க முடியாது. சன் வந்து காலையில் இருக்கும், மூன் வந்து ராத்திரியில் இருக்கும். ஸோ இதுப்பட்ட டைமிங் அந்த மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் அந்த கொஞ்ச நேரம் தான் அவங்களால ஒன்றா இருக்க முடியும். இப்போ ஆரம் வந்து ஈவினிங் லேட்டாக வந்திருப்பாரு. ஜின்னுக்கு ஆரம் கூட எப்பவுமே இருக்கணும் ஆசை, ஆரமுக்கும் தான். பட் 2 பேருக்கும் பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ 2 பேருக்கும் அந்த இடப்பட்ட டைமில் தான் அவங்க ஒன்றா இருக்க முடியும். அந்த டைம்ல ஆரம் வந்து லேட்டாக வர்றதா வந்து ஜின் இப்போ சண்டை போட்டுட்டு போயிருக்காரு. இவங்களுக்குள்ள நிறையவே அடிக்கடி சண்டை வரும். பட் என்னதான் சண்டை போட்டாலும் இவங்க 2 பேர் லவபிள் கப்பிள்ஸ்பா. ஸோ இவங்களுக்குள்ள இவ்வளோ இன்ட்ரோ போயிடும். இப்போ நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆரம் கீழே தான் போகிறாரு. கீழே போயிட்டு அங்கே 2 மேட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஜின்னுங்க, மூன் காட் வந்து அவரோட ஒர்க்குக்கு போயிட்டாரு சன் காட். இதை கேட்டதும் ஆரம் ஃபேஸ் அப்படியே இதுவாக இருக்கு. போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஒரு பிளேஸில் போய் உட்கார்றாரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கு. அவர் பிளேஸில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. போகிறதுக்குள்ளே எப்படியாச்சும் சமாதானம் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ கோவமாக போயிருக்கான், நாளைக்கு வரும்போது இன்னும் கோவமாக வருவானே, எப்படி அவனை சமாதானப்படுத்துறது? இப்போ என்ன பண்ண அவன் சமாதானம் ஆவான்? இதுக்கு ஒரே வழி அவன் மட்டும்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு, யாரங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்ட உடனே வந்து 2 மேட்ஸ் வராங்க. வந்தோடனே நீங்கள் போயிட்டு லவ் ஏஞ்சலை கூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்களும் 2 பேரும் கிளம்புறாங்க. ஸோ இப்போ அவங்களும் லவ் ஏஞ்சலை கூப்பிட்றதுக்கோசம் லவ் வேர்ல்டுக்கு தான் போகிறாங்க. அந்த இடம் பார்க்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த க்ளவுட்ஸ்லாம் அந்த ஹாட்டால் ஷீட் பண்ண வச்சு அங்கே ஃபுல்லாகவே அந்த கப்புள்ஸ் தான். அங்கே யாருமே சிங்கிளாக சுற்றலை. அவ்வளோ அழகான ஏஞ்சல்ஸ்லாம் பார்க்கவே அந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது. அப்போ அங்கே 2 பசங்க அந்த கப்புள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒருத்தன், பத்தியா மச்சான், இங்கே எல்லாருமே கப்புள்ஸாக சுற்றுறாங்கடா, நம்ம தான் இன்னும் இப்படி வெட்டியா சிங்கிளா சுத்திட்டு இருக்கோம், அசிங்கமா இருக்குடா. டேய், நீ வேற ஏன்டா என்னை கடுப்பேத்துற? நானே இவனுங்களெல்லாம் பார்த்து வயிற்றுச்சல்ல இருக்கேன், இல்லை நீ வேற ஏன்டா ஜாக்கு? பின்ன என்னடா யோங்கி, அங்க பார் எல்லா கப்பிள்ஸா சுத்துற, ஏதாச்சும் ஒன்னாச்சும் சிங்கிளா இருக்கா? நம்ம 2 பேரும் மட்டும்தான்டா, நம்ம 2 பேர் மட்டும்தான் இப்படி இருக்கோம். அதுக்கும் நம்ம 2 பேர் லவ் ஏஞ்சலோட அசிஸ்டன்ஸ். அவன் பாரு எப்படி அவன் சுத்துறானோ இல்லையோ, அவன் பின்னாடி பொண்ணுங்கள்லாம் சுத்துது. ஆனா நம்ம 2 பேரு இப்படி வெட்டியா இருக்கும். எனக்கு இன்னும் யோங்கி, நீ இப்படி உர்றாங்குட்ட மாதிரி மூஞ்சி வச்சிருக்கல, உன் கூட சேர்றதுனால தான்டா என்கிட்ட கூட எந்த பொண்ணும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஜாக், நீ என் கூட சேர்றதுனால யாரும் உங்ககிட்ட வராம இல்லை. நீ இப்படி காமெடியா பைத்தியக்கார மாதிரி பண்ணா எந்த பொண்ணும் வரமாட்டான். ஐயோ, அப்படி சொல்லாத, புண்படுத்திட்டே இருக்கீங்களே ப்ரோ. இப்படியே அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்து ஆரம் அனுப்பிச்சா அவங்க 2 பேரும் வராங்க. டேய், அங்கே பாடுறா, ஏதோ புதுசா 2 இங்கே வருது, வா என்ன போய் கேட்போம் அப்படின்ட்டு ஜாக் யோங்கியை கூப்பிட்டுட்டு போறாரு. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு நீங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து லவ் ஏஞ்சலை பார்க்கணும். எதுக்கு நீங்கள் லவ் ஏஞ்சலை பார்க்கணும்? அதெல்லாம் உங்ககிட்ட நாங்கள் ஏன் சொல்லணும்? நாங்கள் லவ் ஏஞ்சலை பார்க்கணும். ஹலோ, நாங்கள் 2 பேர் தான் வந்து லவ் ஏஞ்சல் அசிஸ்டண்ட். எங்களை மீறி தான் எதுவாக இருந்தாலும் லவ் ஏஞ்சல் கிட்ட போக முடியும்.
எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட சொல்லுங்க. நாங்க டீல் பண்ண முடியாத விஷயமா இருந்தாதான் அது லவஞ்சல் கிட்ட போக முடியும். நாங்க தான் எல்லாத்தையும் டீல் பண்றோம். ஓ, அப்ப நீங்க தான் டீல் பண்றீங்களா? அப்ப நீங்க வந்து பேசுவீங்களா? நாங்க வந்து பேசுவோம். எதுவா இருந்தாலும் பேசுவோம். சரி, அப்ப வாங்க. எங்க சன்கார் கூப்பிடுறாரு பேசுறதுக்கு, வந்து பேசிட்டு போறீங்களா? எது? சன்காடா? ஐயோ, அது பைத்தியக்கார மனுஷனாச்சே, அவன்கிட்டயே தான் வருவான். என்ன சொன்னீங்க? அவர் பெரிய மனுஷனாச்சே, அவர்கிட்ட எல்லாம் நாங்க போய் பேச முடியுமா? இப்பதான் நீங்க சொன்னீங்க, எதுவா இருந்தாலும் உங்களை மீறி தான் போயிட்டு லவ் கிட்ட டீல் பண்ண முடியும், நீங்களே டீல் பண்ணீங்க. ஐயோ, எவன் சொன்னா? அதெல்லாம் சும்மா. நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கு வந்து கூட்டிட்டு போறா. யோங்கி ஒரு மாதிரி கேவலமா பாக்குறா. நீ மட்டும் என்ன வாடா அப்படின்ட்டு யோங்கியும் சேர்த்து இழுத்துட்டு போறான். ஸோ இப்படி அவங்களும் லவெஞ்சல் இருக்க இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா பொண்ணுங்களை சுத்தி லவெஞ்சலா, லவெஞ்சலை சுத்தி பொண்ணுங்களாவே தெரியல. அவங்க சுத்தி பொண்ணுங்க தான் இருக்காங்க. அதுக்கு நடுவுல தான் நம்ம லவெஞ்சல் குத்தடிச்சிட்டு இருக்காரு. ஐ மீன் பெண்களிடம் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அதுல ஒரு பொண்ணு, லவெஞ்சல், நீங்க மட்டும் பார்க்க எப்படி இவ்வளோ ஹேண்ட்ஸமா அழகா இருக்கீங்க. லவெஞ்சல்னா சும்மாவா? இந்த வேர்ல்டுக்கே லவ் கொடுக்குறவன், அப்போ நான் பியூட்டியா தானே இருப்பேன். நீங்க பியூட்டியா தான் இருக்கீங்க. உங்க கண்ணு பட்டா நாங்களும் பியூட்டியாவோம்ல. கண்ணு மட்டும் போட்டா போதுமா, வேற எதுவும் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து இஸ்கு இஸ்குன்னு சவுண்ட் கேட்குது. ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் ஆயிடுது. திருப்பி பேசலான்னு போறாரு, திருப்பியும் சவுண்டு கேட்குது. எப்படாது இந்த நேரத்துல எதனா ஒண்ணு பேசலாம் போக முடியுதா, இவனா வந்துடும் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜாக்கோ இவங்க நின்றுட்டு இருக்காங்க. நினைச்சேன், இவனுங்க தானே, இவனுங்க தான், இவனுங்களை தவிர வேற யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அப்படியே மூக்கு வெத்து வந்துருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கீழே இறங்கி வராரு. என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை? இதுக்குதான் 2 பேரும் இங்க வந்தீங்க? உங்க 2 பேரும் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஜாக்கு, யா 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 நாங்க ஏன் வரக்கூடாது? நாங்க வருவோம். என்ன? ஓ, அப்படியா? நீ வரதுல இருக்கட்டும், நான் கொடுத்த வேலைலாம் முடிச்சா? முடியல. அட்டிங்கு, கொடுத்த வேலையை முடிக்காம அதுவும் வந்து எவ்வளவு தலைமட்டம் சொல்ற ஜாக்கு. லவெஞ்சல், நீயா நானா? நான் உன் அசிஸ்டன்ட் தான். நீ மொத்த பொறுப்பு எங்க கிட்ட கொடுத்து எங்களை பண்ண சொன்னா, ஒரு சில மேல முடியல, அதான் நாங்க பண்ணல. ஜாக்குன்னு, ஐயோ போதும், 2 பேரும் நிறுத்துறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்ததை சொல்லு ஜாக்கு. ஏமா, சரி, எதுக்கு இங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க? ஆரமயங்கோட பாடி கார்ட்ஸ் வந்திருக்காங்க. எதுக்கு? வேற என்ன, உன்னை கூட்டிட்டு போதான். என்னையா? என்ன எதுக்குல இப்ப கூட்டிட்டு போக வந்திருக்காங்க? லவெஞ்சலு வேலை செய்யாம ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கிட்டலாம் ஃபிளர்ட் பண்ணி தெரியறாராம். அதை பிடிச்சி ஜெயில போட போறாங்க. வா போலாம். உன் கூட சேர்ந்ததுக்கு நாங்களும் வந்து ஜெயில போறோம், வா. ஐயோ, இவன் வேற எனி டைமும் சீரியஸான விஷயத்துல கூட காமெடி பண்ணிட்டு இருப்பான். யோங்கி, நீ சொல்லு, என்னாச்சு? தெரியல, வந்திருக்காங்க, வந்து உன்கிட்ட பேசணும், உன்னை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வா போலாம் அப்படின்ட்டு லவெஞ்சலை கூப்பிட்டுட்டு 3 பேரும் போறாங்க. போயிட்டு அங்க ஆரமோட பாடி கார்ட்ஸ் தான் கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் லவெஞ்சலுக்கு வந்து விஷ் பண்றாங்க, ஐ மீன் கிரேட் பண்றாங்க. என்ன விஷயம், எதுக்கு நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க? சன்காட் தான் வந்து உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன விஷயமா? தெரியல, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு, அது மட்டும் தான் சொல்லி அனுப்பிச்சாரு, மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் லவெஞ்சலும் யோசிச்சுட்டு சரி வாங்க போலாம் அப்படின்ட்டு அவரு கூட கிளம்புறாரு. யோங்கியும் கூட போறாரு. அப்ப ஜாக் தான், நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் இங்க இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் வந்து பத்திரமா பாத்துக்கிறேன், நீ எந்த ஒரு ஆணிய புடுங்க தேவையில்ல, மூடிக்கிட்டு கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவரே தர பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இப்போ அந்த பேலஸ்க்கும் வந்துட்டாங்க. அந்த பாடி கார்ட்ஸ்ல இவங்க 3 பேரும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. இவங்க 3 பேரும் உள்ள போறாங்க. அங்க பார்த்தா ஆரம் அவரோட பிளேஸ்ல செம கோவமா உட்காந்துருக்காரு. அதை பார்த்தோன்னா அப்படியே 3 பேரும் ஸ்டாப் ஆகுறாங்க. அந்த 2 பாடி கார்டு மட்டும் கிட்ட ஆரம் கிட்ட போயிட்டு, சன்காட், நாங்க லவெஞ்சலை கூட்டிட்டு வந்துட்டோம், சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. 3 பேரும் ஆரம்க்கு அவங்களுக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நிக்கிறாங்க. இப்ப நீங்க அங்க வரீங்களா, இல்ல நான் வந்து அங்க பேசணுமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே வந்து இவங்க 2 பேரும் முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஜாக் மட்டும் அங்கே நின்றுக்கிட்டு லவெஞ்சல் கிட்ட வந்து அதாவது சன்காடி கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கும். நான் எதுக்கு, நீங்க போங்கள
அப்படின்றப்போ 2 பேரும் பிடிச்சி தரத்தர இழுத்துக்கிட்டு அங்க போறாங்க. இவங்க 3 பேரும் போயிட்டு ஆரம் முன்னாடி நிக்கிறாங்க. அப்ப ஆரம் என்னப்பா லவ் ஏஞ்சல் வேலை ரொம்ப சிறப்பா பாக்குற போல. ஆமா சன்காட், ரொம்ப நல்லா பாக்குறேன். ஓ அப்படி, ஓ அப்படியா, சரி சரி. எத்தனை இது வரைக்கும் நான் கொடுத்த டாஸ்க் நீ முடிச்சிருக்க? எத்தனை பேருக்கு இது வரைக்கும் நீ லவ் வந்து உண்டாக்கியிருக்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்டோன்னே அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. செல்லுப்பல்லாம் வெஞ்சலு சொல்லு, வாய தர, என்ன முடிச்சிட்டு இருக்க? அவர் பின்னாடி திரும்பி யோங்கியை பார்த்து, டீ இத்தனை தடவை இருக்கும் முடிச்சிருக்கீங்க? அது ஈர்த்தா கொஞ்சம் யோசிச்சு சொல்றான். யோசிச்சு சொல்ல தாழ்புறம் முன்னாடி உட்காந்துருக்காரு. அப்பாரம் ஜங்கோக் உன்னதானே கேக்குறேன், எத்தனை முடிச்சிருக்க? அது அயாங், அது யோங்கிய கேட்கணும். யோங்கிய கேட்கணுமா? அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த எத்தனை நாளா? உனக்கு தானே கொடுத்தேன், நீ தானே லவ் வெஞ்சல், நீ தானே பண்ணணும், எதுக்கு நீ யோங்கி கேட்கணும்? இல்ல அவங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டாஸ்க் கொடுப்பேன், ஏன்னா அவங்களும் என் கூட இதுவாகணும்ல, க்ரோ ஆகணும்ட்டு அவங்களுக்கும் கொடுப்பேன். ஸோ அப்போ நீ அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ அமைதியாக உக்காந்துருக்க அப்படித்தானே? இல்லை நான் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன், அவங்க முடிச்சுட்டு வந்திருக்கத்த அவங்க அதை முடிச்சுட்டாங்களா அப்படின்ட்டு நான் மேலே பார்ப்பேன். அதுதான் இன்னைக்கு எத்தனை முடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு கேட்கணும் நான். டீ எத்தனை தான் முடிச்சிருக்கீங்க? அப்ப யோங்கி சொல்ல வராரு. அப்பாரம் நீ வேணாம், அதோ அவனை சொல்ல சொல்லு அப்படின்னு ஜாம்க்கு காமிக்கிறாரு. நானா? நீதான் சொல்லு. நான் சொல்லுப்பா எத்தனை? அது சன்கார், இங்க யாரும் இல்ல, நீ ஃபார்முலா பேசுவேனா, நார்மலாவே பேசு. ஐயாங், அது நீங்க தான் எத்தனை முடிச்சிருக்கீங்க? சரி எத்தனை நாளாச்சு முடிச்சு? ஜாக் உடனே ஜங்குக்கையோ இவங்கயோ பாக்குறாரு. 2 பேருமே ஒரே நேரத்துல தலைய அசிச்சு வேணாம் சொல்லாதன்ற மாதிரியே காமிக்கிறாங்க. ஆனா ஜாக் வந்து ஒரு வரைக்கும் ஆச்சு வேயாங் அப்படின்னு அவ்வளவுதான் 2 பேரும் தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. வாட், 1 வீக்கா? ஏண்டா 1 வீக்கா என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? 1 வீக்கா எந்த வேலையா இப்ப நீங்க பாக்கலையா? ஜங்குக் என்னவோ சொன்ன, இவனுங்களுக்கு மேல கொடுத்துருக்காத நீ பாப்பேன்ட்டு. அவன் 1 வீக்கா எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். நீ என்னன்னா அப்ப எதுவுமே நீ பாக்கலையா? ஜங்குக் உடனே வந்து ஜாக்கு முறைச்சு பாக்குறாரு. ஜாக் எங்கேயோ பாக்குறாரு. ஐயோ முறைக்கிறானே, என்ன பண்றது, இதுக்குதான் நம்மளுக்கு கேட்டா போல, இவனை பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு ஜாக் அந்த சைடு திரும்பிக்கிட்டாரு. ஜங்குக்கு என்ன சொல்றது தெரியல. அப்ப யோங்கிதா, இல்ல நாங்க வந்து ஒரு ஒர்க்கை தான் வந்து 1 வீக்கா பார்த்துட்டு இருக்கோம். எது ஒரு ஒர்க்கை 1 வீக்கா பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா, ஜங்குக்கு அது தெரியாது, நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு மிஷன் பண்ணிட்டு இருக்கோம், அவன் எனக்கு கொடுத்தது அப்படின்ட்டு. என்ன மிஷன்? இந்த மாதிரி ஒரு பையனுக்கு வந்து லவ் வர வைக்க சொன்னாங்க, ஜங்குக்கு கொடுத்துருந்தான். ஆனா அதை நாங்க 1 வீக்கா பண்ணிட்டு இருக்கோம். ஏன் 1 வீக்கா பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பையனுக்கு? அவனுக்கு வந்து லவ்ல வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது, அவன் லவ்னாலே வெறுக்கிறவன். லவ்ன்ற பேரு கேட்டாலே ரொம்ப கோவப்படுவான். அவனுக்கு 28 ஆயிடுச்சு, இன்னமும் வந்து லவ்னா வெறுத்துட்டு லவ் லைஃபே பிடிக்காம இருக்கான். அவனுக்கு தான் நாங்க வந்து லவ் வர வைக்கணும். ஆமா, அதானே உங்க வேலை. லவ் ஏஞ்சல்ஸ் அண்ட் அவங்க அசிஸ்டன்ட்ஸ்னா வேற என்ன வேலை? வேர்ல்ட்ல இருக்க ஹியூமன்ஸ்க்கு லவ் வர வைக்கணும், அதுதானே உங்க வேலை. அப்ப நீங்க பண்ண வேண்டியதானே? அதுதான் நாங்கள் அவனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் எங்களால் முடியலை. அவனுக்கு நாங்கள் என்னதான் அம்பு விட்டாலும் அந்த அம்பு உடைச்சு போகுது. இல்லை மற்ற பசங்க மேலே லவ் விட்டு அமிச்சாலும் அவங்களும் அடித்து துரத்திடுறான். நாங்கள் என்னதான் பண்ண முடியும்? அவனுக்கு இப்பன்ட்டு இல்லை, ஜங்கு கூட அப்பாவால் கூட கொடுக்க முடியல. ஏன் ஜங்கு கூட அண்ணா அப்படின்னு சொல்லும் போது ஆரம் அப்படியும் முறைக்கிறாரு. அவனை பற்றி இங்கே பேசாத, புரியுதா? சரி, ஆனால் அவங்கள ஜங்குக்கார அப்பாவால கூட முடியல, அப்ப எங்களால மட்டும் எப்படி முடியும்? எப்படி நீங்க முடியாதுன்னு சொல்ல முடியுது உங்க வாயால? யோங்கி, அதுவும் நீ, உங்களுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் முடிச்சாதான் ஜங்குக்கால லவ் கார்டு ஆக முடியும், உங்களால லவ் ஏஞ்சல்ஸ் ஆக முடியும், புரிஞ்சுதா? ஹியூமன்ஸ் கிட்ட போயிட்டு முடியாதுன்னு சொல்றீங்க. அவங்களுக்குன்னா நம்மள மாதிரி பவர் இருக்கா? எது இருக்கு? நம்ம கிட்ட பவர் இருக்கு, அதை வச்சு பண்ணுங்க.
நீங்கள் இப்படி 1 வீக்காக யாருக்கும் லவ் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறதுனால எவ்வளோ பேர் வீட்டில் சண்டை தெரியுமா? எவனாலேயே நிம்மதியாக வீட்டுக்கே போக முடியல. வேர்ல்ட்லேயும் சரி, நம்ம உலகத்துலேயும் சரி, எங்கேயுமே லவ் எல்லாமே கம்மியாக இருக்குது. அதனால எல்லா வீட்லேயும் சண்டை பிரச்சனை தான் இருக்குது. நீங்கள் போயிட்டு ஒழுங்காக லவ் ஸ்ப்ரெட் பண்ணுற வேலையை பாருங்கள். மனுஷன் எவனாச்சும் நிம்மதியாக இருக்க முடியுதா அப்படின்னு ஆரம் பார்த்து புலம்பிட்டு இருக்காரு. அப்போ ஜாக்கு யோங்கிக்கோ ஜங்குக்கோ பின்னாடி போயிட்டு, டேய் எனக்கு என்னவோ நம்ம ஆரம்பம் தான் சின்ன என்கிட்ட செம்மையாக வாங்கி கட்டிட்டு இருக்காரு தோணுது. அதனால தான் மனுஷன் நம்மளை கூப்பிட்டு டோஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ ஆரம்பா அங்கே என்னடா பேசிட்டு இருக்க? இல்லை அந்த பையனுக்கு எப்படி லவ் வர வைக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமாயாங்க. அப்போ ஆரம் ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் உனக்கு நல்லா தெரியும் இது சீரியஸான விஷயம், இதெல்லாம் முடிச்சாதான் உன்னால் என்ன ஆக முடியும், அப்புறம் உன் குடும்பத்து பேரை திருப்பி நீ எடுத்துகிட்டு வர முடியும். உன்னை நான் லவ் ஏஞ்சல் ஆகிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும். நீ கொஞ்சம் சீரியஸாக நடந்துக்கோ. போயிட்டு அந்த பையனுக்கு என்னன்னு பாரு, அதை முடிக்கிற வேலையை பாரு. நாளைக்கு காலைக்குள்ளே லவ் ஸ்ப்ரெட் பண்ணுற வேலையை பாரு. நாளைக்கு காலைக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணால் தானே என் வாழ்க்கை கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஆரம் மைண்டுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, இப்போ நீங்கள் போகலாம். நீங்கள் நாளைக்கு காலைல வரும்போது அந்த பையனுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு தான் வரணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு விட்றாரு. இவங்க 3 பேர் அப்படியே ஹாரம்க்கு கிரியேட் பண்ணிட்டு வெளில வராங்க. வந்த உடனே ஜங்குக் 2 பேரையும் பார்த்து செம்மையா முறைக்கிறாரு. முறைச்சிக்கிட்டு, டீ பூசுக்க போதீங்களா, சொல்ல மாட்டீங்களாடா முன்னாடியே? அங்கே போயிட்டு நான் திரு முடிக்கிற அளவுக்கு வச்சுப்பீங்க. 1 வீக்காக முடிக்கலன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீ எங்கப்பா எங்களை அங்கே உள்ளேயே விட மாட்டேற, என்னைக்கு வந்துருக்கீங்க, ஏன்டா வந்தீங்க, எதுக்கு வரீங்கன்ற, எனி டைமும் பொண்ணுங்கிட்ட ஃப்ளாட் பண்ணிட்டு இருந்தா நாங்கள் என்ன பண்ணுறது? இதை மட்டும் நல்லா வாய்க்கிலேயே பேசு, மற்ற எதுவும் சொல்லாத. ஏன் இன்னைக்கு வந்தல நாங்கள் வருவோன்ட்டு அந்த மாதிரி சொல்ல வேண்டியதானே? அப்போ யோங்கி, இல்லை ஜங்குக், அந்த பையனுக்கு நாங்கள் எப்படியாச்சும் முடிக்கலாம் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நாங்களும் எதனா பண்ணணும்ல, அதுக்கு தான் ட்ரை பண்ணோம். ஆனால் எனக்கு சுத்தமாக முடியல அவனுக்கு பண்ணுறதுக்கே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஏன்டா ஏரோ விட்டு கூடமாதா போல? ஐயோ அது உடஞ்சே போச்சுடா. உடஞ்சி போச்சா? என்ன சொல்றீங்க? என்னென்ன ஏரோ விட்டீங்க? லவ் ஏரோ விட்டுருப்பீங்க, அது உடஞ்சிருக்கும். டீப் ஏரோ விடுறது தானே? டீப் ஏரோ தாண்டா சுக்கு சூறா போச்சு. டீப் ஏரோ சுக்கு சுக்கா போச்சா? யாருடா அவன்? அவன் மனுஷனா இல்லை வேற என்னதுனா? சே, இந்த மாதிரி படைப்புகளை படிச்சுட்டு நம்ம தாண்டா இல்லைடா பாடுபடுறோம். சரி வாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஜங்குக் அவனை பண்ணுறது கஷ்டம். என்ன கஷ்டம்? அது உங்களுக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம், எனக்குலாம் இல்லப்பா. டேய் நான் லவ் ஏஞ்சல்டா. இந்த உலகத்துக்கே லவ் ஸ்ப்ரெட் பண்ணுறவன். என்கிட்ட ஒருத்தன் தப்பிச்சிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு அவனா நானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கீழே போகிறாங்க. ஐ மீன் வேர்ல்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ அப்படியே வேர்ல்டில் காமிச்சா ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. இடமே ரொம்ப இருட்டா இருக்கு. அப்போ அந்த பொண்ணுக்கு எதிர்க்க ஒருத்தவங்க நிற்கிறாங்க ரொம்ப டாலா. அந்த பொண்ணு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறா. அப்போ அந்த பொண்ணு கணத்துல பளீர்னு சவுண்ட் விடுது. பலார்னு அரைதான். அந்த பொண்ணு அப்படியே கணத்துல கை வச்சுட்டு பார்க்குறா மேல. ஓ சாரா, இப்பதான் நான் உனக்கு சாருன்னே தெரியறேனா? ஏன் சார் இப்ப என்ன அடிச்சிங்க? நீ பண்ணதுக்கு உன்னை நான் கொல்லாம இருக்கேன்ட்டு சந்தோஷப்படு, சரியா? உனக்குலாம் ஒரு அறையோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த பொண்ணோட இன்னொரு கணத்துல அற விழுது. அடிச்ச அடியில அந்த பொண்ணு அப்படியே கீழே விண்டுறா. அப்போ டயாங்டா அந்த பொண்ணோட முடிய பிடிச்சி மேலே இழுக்கிறாரு. வலிக்குது சார், விடுங்க. எதுக்கு இப்ப என்ன அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறேனா? நான் எதுக்கு அடிக்கிறேன் உனக்கு தெரியாது. அப்புறம் நான் அதெல்லாம் கேட்டு போறேன். உன்னை நல்லா புண்ணாச்சே, நானும் போனா போதுன்னு விடுறேன். என்னை பத்தி நல்லா தெரிஞ்சோ எப்படி அந்த கிம்டயாங்களா ஒரு ஆளு, அவனை கரெக்ட் பண்றதுலாம் எனக்கு ஒரு ஜுஜிப்பி மாற்றா? ஈஸியா நீ உஷார் பண்ணிடுவ. அவன் என்னை எதிர்த்து பார்க்கவே பயந்து போவான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல?
கண்ணாடி போட்டிருக்கான், ட்ரெஸ்ஸை இன் பண்ணி போட்டிருக்கான், ப்ரொஃபஸரு பலன்னு நினைச்சியா? கொன்னு போட்டுருங்க, புரியுதா? உலகத்திலே எனக்கு பிடிக்காத நான் வெறுக்கிற விஷயம்னா அது லவ் தான். அதுலயும் உங்களை மாதிரி பெட் கட்டி பர்சனாலிட்டி பார்த்து ஜட்ஜ் பண்ணி வர காதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் பார்த்தாலே கொலை பண்ணி போட்டுறான் அளவுக்கு எனக்கு கோவம் வரும். அதை நீ என்கிட்டயே வந்து காட்டுற உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நெருக்குறான். அந்த பொண்ணு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறா. அவ அப்படியே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு, ப்ளீஸ் விடுங்க, நான் இனி இப்படி பண்ண மாட்டேன், நான் இந்த காலேஜ் வரல, வலிக்க, சாரி, விடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பேசுறா. டயாங்கோ அப்படியே கீழே தள்ளி விடுறாரு. இங்க பாரு, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா இருக்கணும். இதுக்கு மேல நீ என் கண்ணில் கூட அந்த காலேஜ்ல படக்கூடாது. பட்ட அவ்வளோதான், எங்க இருந்து என் கண் முன்னாடி இருந்து ஃபர்ஸ்ட் போ அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு அவ்வளோதான், அங்கிருந்து விட்டா சாமி போதும்ட்டு அப்படியே போயிடுறா. இப்போ இது எல்லாத்தையும் மேல கிளவுட்ஸ்ல இருந்து நம்ம ஜங்குக், கியோங்கி அண்ட் ஜாக் 3 பேரும் பார்த்துருப்பாங்க. அப்போ ஜாக், ஆத்தாடி ஆத்தா, இவ என்ன லவ் வெறுக்கிறான்னு பார்த்தா கொல்ற அளவுக்கு போறான். அப்ப யோங்கி, நான் தான் சொன்னேன்ல அவனுக்கு லவ்னாலே வெறுக்கிறான்ட்டு, பாத்துக்க ஜங்குக், இதான் அவன். பார்த்தேன். நான் கூட நீங்க சொன்னப்போ என்னடா ஓவர் பில்டப் கொடுக்குறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவன் அந்த பில்டப்புக்கெல்லாம் டிசர்வ் தான். ரொம்ப பயங்கரமானவன் தான் போலயே. ஆமா ஜங்குக், இவனை நாங்களும் 1 வீக்கா ட்ரை பண்ணிட்டோம். ஏன் உங்க அப்பாவும் ட்ரை பண்ணிட்டாரு. இவனுக்கு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் இல்லை? லவ் ஏஞ்சல் நினைச்சா முடியாதா? நாங்க தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னல ஜங்குக், எல்லாரும் விட்ட எல்லாரும் உடஞ்சி போச்சு அப்படின்ட்டு. வாட் அபவுட் கனெக்டிவ் ஆரோவா? அது 2 பேரையும் ஒன்னா போடுறதாச்சு. ஆமா, அதேதான். அதுல யாராலையும் தப்பிக்க முடியாது, உனக்கு தெரியும்ல. அதனால தெரியும். ஆனா இப்ப அவன் கூட யார சேர்த்து வச்சு போடுறது? யார வேணா போடலாம். ஜங்குக், நீ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? டேய், நம்ம என்ன பிரம்மாவா இவங்களை இவங்க கூட தான் சேர்த்து வைக்கணும் அப்படிலாம்? நம்ம ஏஞ்சல்ஸ்டா, நம்ம லவ் ஸ்ப்ரெட் பண்றவங்க, யாருக்கு வேணா லவ் கொடுக்கலாம். அந்த லவ் சேராம போகும். நம்மளுக்கு இப்ப டாஸ்க் என்ன? அவனுக்கு இப்ப லவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், அவ்வளவுதானே. அதை முடிச்சா நம்மளோட மிஷன் கம்ப்ளீட். நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா கனெக்டிவ் ஆரோ வந்து போயிட்டா 2 பேரால பிரியவே முடியாதே. ஆமா, பெரிய முடியாதுதான், அதுக்குதான் போடலான்ற. இப்ப எப்படியா இருந்தாலும் அந்த கனெக்டிவ் ஆரோன்னு ஒண்ணு போட்டா கண்டிப்பா அவனுக்கு இப்ப லவ் வரலனாலும் அந்த பர்சனை அவனால லவ் பண்ணாம இருக்கவும் முடியாது, அந்த பர்சனாலையும் லவ் பண்ணாம இருக்க முடியாது. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துதான் ஆகணும். அப்ப நம்ம மிஷன் கம்ப்ளீட் தானே. ஆனா ஜங்குக், ஆனா அந்த அதர் பர்சனை பத்தி நம்ம யாரு எதுன்னு எனக்கு அந்த அதர் பர்சன் பத்திலாம் கவலை கிடையாது. ஏன், அங்க நிக்கிறானே அவனை பத்தி கூட எனக்கு கவலை எல்லாம் கிடையாது. எனக்கு தேவை இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகணும். உனக்கே நல்லா தெரியல யோகி, நம்ம இந்த மிஷன்ஸ் எல்லாம் முடிச்சா மட்டும்தான் என்னால லவ் காட் ஆக முடியும், உங்களால ஏஞ்சல்ஸ் ஆக முடியும், தெரியும்ல. சோ நம்மளுக்கு வேற ஆப்ஷன்லாம் கிடையாது, நம்ம இதைதான் பண்ணி ஆகணும். உங்க 2 பேருக்கு ஓகே தானே? நீ சொன்னா ஓகேதான் ஜங்குக் அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. அப்ப ஜங்குக் அவரோட மொத்த பவரே வச்சு ஒரு கனெக்டிவ் ஆரோ பண்றாரு. கனெக்டிவ் ஆரோ மீன்ஸ் 2 பேரோட ஹார்ட்டுக்கும் சேர்த்து வச்சு விடுற அம்பு, அது 2 பேரோட ஹார்ட்லயும் குத்திக்கும். நோட், ஹிஸ்டாரிக்கல் ஹார்ட் இல்ல, லவ் ஹார்ட். இது கொஞ்சம் ஃபேண்டசி பிளஸ் ப்ரொஃபசர் கலந்த ஒரு எஃப்எஃப், ஓகேவா? ஸோ 2 பேர் ஹார்ட்டுக்கும் சேர்த்து வச்சு விடுற ஆரோனால அது கனெக்டிவ் ஆரோ. அவங்க 2 பேராலையும் 2 பேரை விட்டு போகவும் முடியாது, லவ் பண்ணாமே இருக்க முடியாது. எப்படியா இருந்தாலும் அவங்க சேர்ந்துதான் ஆகணும், அதுதான் கனெக்டிவ் ஆரோ. ஸோ இப்போ ஜங்குக் அப்படியே அந்த ஆரோவை பண்ணி யோங்கி கையில தான் கொடுக்கறாரு. யோங்கி ஒண்ணுமே புரியாம திருதுன்னு பாக்குறான். என்ன யோங்கி அப்படி பாக்குற?
இல்ல ஜங்குக், என் கையில கொடுத்துட்ட, அப்போ நீ விடலையா? இங்க நான் விட்டனா அவன் கூட யாரு கூட நான் சேர்த்து வச்சு போட முடியும்? நான் கீழே போறேன். நான் கீழே போய் சர்க்கிள் போட்டு இடத்த உங்களுக்கு அங்க இருந்து சொல்றேன். நீங்க 2 பேரும் கரெக்டா நான் அவனையும் வேற ஒருத்தையும் சேர்த்து அந்த இடத்துல விடும்போது அந்த ஆரோவை விட்டுருங்க. புரியுதா? அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் ஓகே சொல்றாங்க. இப்ப ஜங்கு கீழே தான் போறாரு. ஐயோ, இந்த இடம் என்ன இவ்வளோ இருட்டா இருக்கு? நான் ஆல்ரெடி அவன் ஃபேஸ் வேற சரியா வேற பார்க்கல. உருவத்தை தான் பார்த்தேன். இப்ப அவன் வேற யாரு நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஆக்சுவலா ஜங்குக்கு வந்து டயாங்கோட உருவத்தையும் தான் பார்த்திருப்பாரு. அந்த பொண்ணோட உருவத்தையும் டயாங்கோட உருவத்தையும் பார்த்திருப்பாரு தவிர ஃபேஸ் பார்த்திருக்க முடியாது. ஏன்னா இடமே இருட்டா இருந்திருக்கும். இப்ப அவனை வேற எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? சரி, ஃபர்ஸ்ட் அந்த சர்க்கிளை போய் போடுவோம் அப்படின்ட்டு 2 பேரையும் வர வைக்கிறதுக்கான அந்த சர்க்கிள் அதை போயிட்டு ஒரு இடத்துல போடுறாரு. அதை போட்டு மைண்ட் மூலமா யோங்கிக்கு கனெக்ட் பண்ணி பேசுறாரு. அவங்களால மைண்டால பேசிக்க முடியும், ஏன்னா அவங்க ஏஞ்சல்ஸ். ஓகே, டே யோங்கி, இங்க டிம்மா ஒரு லைட் தெரியுதுல, அங்கதான் என்னோட சர்க்கிள் நான் போட்டிருக்கேன். அந்த இடத்துக்கு அவங்க 2 பேர் வந்தோடனே நேரம் விட்டுரு. ஆனா ஜங்குக், அங்கதான் வந்து ரொம்ப டிம்மா இருக்கு இடமே. அங்க யாரு வந்தாலும் வந்து தெரியாது. அவங்க உருவம் மட்டும் தான் தெரியும், ஃபேஸ் தெரியாதே. டேய், நம்ம திரளா பாத்துட்டேன்டா. அங்க எல்லா இடமும் இருட்டா இருக்கு. இங்கதான் இந்த டிம் லைட் ஆச்சு இருக்கு. நம்மளுக்கு என்ன இப்ப முகமா முக்கியம்? அவனுங்க உருவம் தெரிஞ்சா போதும். அங்க 2 பேர் வந்தா ஆரோ விட்டுருங்க போதும். டேய், அம்ப கரெக்டா விடுங்கடா, இதுக்கு சொதப்புறாதீங்க. நான் உனங்க வேற யாருன்னா வந்து விட ட்ரை பண்றேன், சரியா? அந்த இடத்துல 2 பேரை பார்த்தோன்னே கரெக்டா விட்டுருங்க, புரியுதா? சரி, நாங்க கரெக்டா விட்டுறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி முடிக்கிறாங்க. ஜங்குக்கும் அப்படியே தேடிட்டு இருக்கான். ஐயோ, என் வேற எங்க போனான்னு தெரியலையே. நம்ம உருவத்தை தான் பார்த்தோம், ஃபேஸ் வேற பார்க்கல. ரொம்ப வீர வசனமா லவ் ஏஞ்சல் எல்லாத்தையும் பிடுங்கிடுவேன், கலட்டிடுவேன் வேற சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு காலைல வேற ஆரம்பம் முன்னாடி வேற போய் நிக்கணும் முடிச்சுட்டு. எங்க போயிருப்பான் அப்படின்ட்டு அந்த சர்க்கிள் பக்கத்துலயே தான் நின்றுட்டு இருக்காரு யோசிச்சுட்டு. அப்போ ஜங்குக்கு யாரோ தட்டுறாங்க. ஜங்குக்கு அப்படியே திரும்புறான். அப்போ அங்க ஒரு பர்சன் நிக்கிறாங்க. ஜங்குக்கும் அவங்களுக்கும் சுத்தமா கேப் இல்ல. ஜங்குக்கு அப்படியே பின்னாடி போறான். பின்னாடி போகும்போது அப்படியே கல் தடுக்கி கீழே விழுறான். அவன் பக்கத்துல அந்த பர்சன் ஒரு கேப் கூட இல்லாம இருந்திருப்பாங்களே, அவன் விழுந்த ஃபோர்ஸ்ல அவங்களும் சேர்ந்து விழுறாங்க. 2 பேரோட லிப்ஸும் அப்படியே டச் ஆகுது. ஜங்குக்கோட வயசுல அப்படியே வேட் ஆகுது. இப்ப மேல ஜாக்கும் இவங்க இதெல்லாம் பார்த்து தான் இருந்திருப்பாங்க. ஆனா அது அவங்களுக்கு ஜங்குக்கு தான் தெரியாது. ஆனா அவங்களுக்கு உருவதான் தெரிஞ்சிருக்கும் அந்த டிம் லைட்ல. அப்ப ஜாக்கு, டே மச்சான், சொன்ன மாதிரியே ஜங்குக் பண்ணிட்டான்டா. லெவன்ஜல்ல பண்ணாம இருப்பானா? பண்ணிட்டான் போல. சரி சரி, சீக்கிரம் அம்ப விடு, இல்லைன்னா வந்து அவங்க 2 பேர் ஏஞ்சி போயிட்டு போறாங்க. அப்புறம் ஜங்கு கிட்ட நம்ம செத்தோம். அப்ப இவங்க அம்ப விடலான்னு போறான். அவனுக்கு ஒரு மாதிரியே இருக்கு. டேய், சீக்கிரம் விடுறா. இல்லடா, ஜங்குக்கு வந்து அவனோட மொத்த பவரையும் சேர்த்து வச்சுதான் இந்த ஆரோவை உருவாக்கியிருக்கான். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இது போயிட்டு உடஞ்சிருச்சுன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான்ல. சோ நீ கைய காமிக்கி. எது? குட்ரா கைய அப்படின்னு சொல்லி ஜாக் கையும் இந்த ஆரோல வைக்கிறான். ஸோ இப்போ அவங்க 2 பவரையும் சேர்த்து இப்போ 3 பவரா ஏத்தி அந்த ஆரோல விடுறான். இப்போ அந்த கனெக்டிவ் ஆரோல மொத்தம் 3 பேரோட பவர் இருக்கு. அது ஸ்ட்ரைட்டா போயிட்டு அப்படியே அந்த பர்சன் மேலேயோ ஜங்குக் மேலேயோ குத்துது. அந்த ஹார்ட்ல, அவங்க 2 பேர் ஹார்ட்ல. நார்மல் ஹியூமன்ஸால அதை ஃபீல் பண்ண முடியாது. ஆனா ஜங்குக்கு நல்லா தெரியும். ஜங்குக் ஐஸ்ல செம்மையா வெயிட் ஆகுது இன்னுமே. அப்போ அந்த பர்சன் லைட்டா மேல நிமிர்றாங்க. அவங்க ஃபேஸ் தெரியுது. பார்த்தா டயாங் தான். டயாங்கோட ஃபேஸ் அப்படியே ஜங்குக் ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருக்கான். ஆனா டயாங்க்கு ஜங்குக்கோட ஃபேஸ் தெரியல. அந்த டிம் இதுவில் அவனோட கண்ணு மட்டும் தான் தெரியுது. 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் கண்ணை அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிறாங்க. ஓகேடா, இந்த பார்த்து நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணிக்கிறேன். அகைன் சாரி, ஏன்னா நான் லேட்டாக போட்டிருக்கேன். ரொம்ப எனக்கு நல்லா தெரியும். நல்லா பண்ணுவேன். எனக்கும் உடம்பு முடியல, ஏதோ எக்ஸாமும் வந்துருச்சு. நானே இப்போ எனக்கு கிடச்ச கொஞ்சம் டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாச்சு நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போகிறேன், ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று, எல்லாரும் சீக்கிரமாக எஃப்எஃப் போடு சொல்கிறீங்களே தவிர எஃப்எஃப் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ல மாட்டீங்க. எனக்கு கமெண்டேல போன வாட்டி நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி எனக்கு தான் தெரியும். எஃப்எஃப் நல்லா இருக்கு மில்கி, நல்லா
மில்கி சொன்னாதானே எனக்கு தெரியும். இது நெகட்டிவ் கமெண்ட் ஆர் பாசிட்டிவ் கமெண்ட், எதனா ஒரு கமெண்ட் சொல்லுங்க. உங்களோட கமெண்ட் தான் எனக்கு பூஸ்ட். ஓகேவா? இந்த வாட்டி கமெண்ட் வரல, கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் பார்ட் போட மாட்டேன். ஓகேவா? சரி, நான் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்குறேன். இல்லைனா நான் வேற எதுனா ஒன் ஷாட் போடும்போது பார்க்குறேன். பை கேரட்ஸ்.